நிறைய பிகினர் எடிட்டர்ஸ்க்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ரெசல்யூஷன் இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ரெசல்யூஷன் இது ரெண்டுமே வந்துட்டு இணையபிரியாத நண்பர்கள் மாதிரி. இது ரெண்டுத்தையுமே ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று வந்துட்டு பேசவே முடியாது. ஸோ அதனால தான் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினர் எடிட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கோர் கான்செப்ட் அப்படின்றதுனால உங்களோட கரியரில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு வீடியோ என்ன ஷேப்பில் தெரியுது பார்க்குறதுக்கு அப்படின்றது தான் நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்டுடியோஸில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சின்னதாக ஸ்கொயராக தெரியும், இன்னொன்று பெருசாக ரெக்டாங்கிளாக நீளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் இமேஜ் பார்ப்பீங்க. இதை தான் வந்துட்டு நம்ம ரேஷியோவில் வந்துட்டு சொல்லுவோம். இதை தான் நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்கிறோம். இது வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ எந்த பிளாட்ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்துட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தால் அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்குது. இல்லை யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க தியேட்டரில், அந்த மாதிரி உங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரேஷியோனா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதோடய சேர்த்து ரெசல்யூஷனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் டீட்டெயிலாகவே வந்துட்டு இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து அதை நல்லா கிளியராக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன பாக்ஸாக வந்துட்டு இருக்கும். இதை தான் வந்துட்டு நம்ம பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன பாக்ஸ் வந்துட்டு மொத்தமாக ஒரு இமேஜில் வித்தில் எவ்வளோ இருக்குது, ஹைட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ரேஷியோவில் வந்துட்டு உங்கள் வீடியோ என்ன ஷேப்பில் தெரியும் அப்படின்றத பார்க்க முடியுமோ அதே மாதிரி இந்த ரெசல்யூஷன் தான் அந்த ரேஷியோவையே வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோவோட ரெசல்யூஷன் வந்துட்டு 1000 பிக்சல் வித்லேயும் 1000 பிக்சல் ஹைட்லேயும் வந்துட்டு இருக்குது அப்படின்போது அந்த வீடியோவோட ரேஷியோ வந்துட்டு 1:1 அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்கொயராக வந்துட்டு தெரியும். அதே வீடியோவோட ரெசல்யூஷன் வந்துட்டு 2000 பிக்சல் ஹைட்லையும் 2000 பிக்சல் வித்லையும் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவோட ஷேப் அதே மாதிரி ஸ்கொயராக தான் இருக்கும். அந்த வீடியோவோட ரேஷியோவும் 1:1 தான் இருக்கும். பட் இங்கே என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா இந்த 2000 பிக்சல் இருக்கிற வீடியோவில் வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு அதிகமாகும். அதே டைமில் அதோட ஃபைல் சைஸும் வந்துட்டு அதிகமாகும். இப்போ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஸ்டாண்டர்டான ரேஷியோஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ யூடியூப்பில் வந்துட்டு 9:16, 16:9 மட்டும்தான் வீடியோஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண முடியும்னா அது மட்டும்தான் பப்ளிஷ் பண்ண முடியும். அதே யூடியூப்பில் ரெசல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது 1080pயில் பார்க்கும்போது அதே ஷேப்பில் தான் தெரியும். அதே வீடியோ நீங்கள் 4Kக்கு மாற்றி பார்க்கும்போதும் அதே ஷேப்பில் தான் தெரியும். பட் அந்த வீடியோவில் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த ரெண்டு வீடியோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் ஷேப்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ரேஷியோலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ரெசல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது இது ஃபுல் ஹெச்டி, இது 4K. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ரேஷியோ அப்படின்றது அந்த வீடியோவோட ஷேப் என்ன அப்படின்றது, ரெசல்யூஷன் அப்படின்றது அந்த வீடியோவோட குவாலிட்டி அண்ட் சைஸ் என்ன அப்படின்றது. ஸோ இது மாதிரி நிறைய எடிட்டிங் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே கட்குருவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.